ஹலோங்க இன்னைக்கு நம்ம தேங்கோட ஷோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 9 போன பாட்டத்தோட கம்ப்ளீட் பண்ணி இந்த நாள் லாக் 6 அன்னைக்கு வாயனை கூட்டிகிட்டு தேங்க பாட்டுக்கு ஆடிட்டோரியத்துக்கு போய் வாயனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை அவனே ரிவியூல் பண்ணி அவனே இது மேலே எந்த தப்பு இல்லைங்கிற அளவுக்கு ப்ரூஃப் பண்ணுற அளவுக்கு பேசியிருந்திருப்பான். அதோடு அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணி இந்த சோலஸ் கணிச்சு தான் பார்ட் 9 வாயனை அப்படியே தேங்க பேச பேச அவனையே பார்த்துட்ருக்கா. தன்னை இந்த அளவுக்கு தான் அம்மா கூட புரிஞ்சு வச்சதில்ல. ஆனால் இவன் புரிஞ்சு வச்சுருக்கானே. என் அம்மா கூட இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை போட்டு அடித்தாங்க. என் அப்பா இன்ன வரைக்கும் என்கிட்ட பேசலை. ஆனால் இவன் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு ஒரு மாதிரி அவனை அப்படியே பிரமிச்சு போய் பார்த்துட்ருக்க. தேங்காய் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இவன் மேலே எந்த தப்பும் இல்லை, இவளை யாரும் இதுக்கு அடுத்து அப்படி பேசக்கூடாது, இவன் ஒன்றும் கொலகாரி இல்லை, இவன் என்ன கழுத்து பிடிச்சி அடிச்சு கொண்டாளா, இல்லை கத்தி வச்சு குத்தி ஒருத்தனை கொண்டாளா, இல்லை ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டாளா, ஒன்றும் பண்ணலையே. அவள் ட்ரக்ஸ் எடுத்து அவளாக செத்துக்கிட்டா. அதுக்கு எப்படி இவள் பொறுப்பாக முடியும்? இவளும் தான் இப்போ ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டா, இவளும் தான் ஐசியூவில் 2 நாள் கிடந்தா. எல்லாருக்கும் இங்கே எல்லாம் ஒரு காலத்தில் டீனேஜ் வயசில் எக்கு தப்பாக தான் பண்ண தான் செய்வோம் அப்படின்னு சொல்லும் போது எல்லோரும் சிரிக்கிறாங்க. அதானே எல்லோரும் இப்படி பண்ணுவோமா அப்படின்னு. உடனே தேங்காய் இது சீனியர் பொண்ணு தான் ஒட்டு கேட்டு லீக் பண்ணியிருந்திருப்பா. அதை கண்டுபிடிச்சி அவளை பார்த்து நீ பண்ணலையாக்கும், நீ இதுக்கு முன்னாடி எத்தனை பசங்களை லவ் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி இவளோட சேட்டிங் லிஸ்ட் எல்லாத்தையும் தொங்க விடுறாங்க ஆடிட்டோரியத்தில். எல்லோரும் பார்த்து ஒரு மாதிரி கேவலமாக அவளை பார்க்குறாங்க. ஏன்னா இவ இத்தனை பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காளா அப்படின்னு. அவளுக்கு ஒரு லைட்டாக அசிங்கமாக இருக்குது. உடனே இவ்வளோ மாதிரி எத்தனை பேர்ட்ட அவள் பேசிகிட்டு இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. இது வரைக்கும் அவள் ஃபோனில் ஒரு பையன் காண்டாக்ட், ஏன் அவங்க அப்பாவை தவிர வேறு யார் நம்பருமே பாயின்னு சொல்லிட முடியாது, சொல்லவே முடியாது, என்ன நம்பரே இல்லை. அவள் அப்பேற்பட்டவன். இவளை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ என்ன சொக்க தங்கமாக சீச்சி அது கூட கம்மி தான். வைரத்தையோட உயர்ந்தவ அப்படின்னு சொல்கிறான். வாயனை அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டுருக்கா. சரி எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு எல்லோரும் கிளம்ப சொல்லிட்டா. எல்லோரும் போகிறாங்க. ப்ரொஃபஸருக்குமே புரியுது வாயன் வந்து ஒரு காலத்தில் அப்படி இப்போ இல்லைன்னு. ஸோ எல்லாருமே வாயன்கிட்ட சாரிலாம் கேட்குறாங்க. வாயனுக்கா ஷாக்கிங்காக இருக்குது. இட்ஸ் ஓகே அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே ஒரு மாதிரி தேங்காயே பார்த்துட்ருக்க. தேங்காய் என்ன எப்படி பார்க்குறா? ஐயோ என்ன எப்படி பார்க்குற நெடி? ஒன்றும் இல்லை தேங்க்யூ. அதை சொல்லதான் எப்படி பார்த்தியா? யாருமே என்னை இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டது இல்லை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸை தவிர இது எல்லோரும் என்னை கேவலமாக தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சால் இவ்வளோ தூரம் இறங்கி இவ்வளோ கேவலமான விஷயம்லாம் பண்ணியிருக்காளா அப்படின்னு. ஆனால் நீங்கள் அது எல்லாத்தையும் சிம்பிளாக எடுத்துக்கிட்டீங்க, என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களை மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்பில் வந்தது நினச்சி ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் தேங்க அப்படின்னு அப்படியே எமோஷனல் பொங்க சொல்கிறா. தேங்காய் பே அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே நின்றுட்டு அவ்வளோதானா அப்படின்றான். வாயில் எதுவுமே சொல்லாமல் தேங்காய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. தேங்காய் அப்படியே ஏதோ சிறகடிச்சு பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அப்படியே ஜிப்பு நின்றுட்டுருக்க. இதை பார்த்த தேங்கும் ஜிம்மனும் மச்சான் பற்றிக்கிச்சு, மச்சான் பற்ற வச்சுட்டான், இன்னும் நம்மளுக்கு இந்த ஆடிட்டோரியத்தில் வேலை இருக்கா? இல்லை கிளம்புவோமா அப்படின்னு அவன் கிளம்புறான். வாயனை அவனை ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து குடுன்னு ஓடிட்டா. தேங்காய் நில்லுடி, நில்லுடி, இல்லடி ஒன்றும் சொல்லாமல் போகிறேன் நில்லுடி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். பட் வாயனா அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அதான் அடுத்த செமஸ்டர் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஓடிட்டா. இங்கே தேங்க்கு தலையும் புரியல காலும் புரியல. அப்படியே சிரிச்சுட்டே வெளில வரான். வந்து மச்சான் ஆரம்பிச்சிட்டான்டா. என்ன மச்சான், என்னடா உள்ள எதுவும் சம்பவம்? அதுக்குள்ளே ஓடிட்டா மச்சான். ஓட்டாளா? நான் அவனை பிடிச்சிட்டு வந்து கொடுக்கவா? அரைஞ்சுன்னு வச்சுக்கோ. ஏன் அதெல்லாம் வேறு மாதிரி நடக்கும். சரி இப்போ எது கேவலமாக நகத்தை கட்டிக்கிற? என்னடா தேங்க இப்போலாம் அசிங்கமாக வைக்கப்படுறான் அப்படின்னு ஜங்கு சொல்லிட்டு இருக்கும்போது நான் என் மூடுனே. சரி மச்சான் இந்த சட்டை எதுக்கு கழட்டவே மாட்டியே? மாட்டேன். அப்புறம் என்ன அப்படியே வீட்டே வீட்டிலே ஃப்ரேம் போட்டு விட்டோம்டா இந்த சட்டையை, ஏன்னா அவனோட ஸ்மெல் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சினிக்கிக்கிட்டே இருக்கான் ஜிம்முனும் ஜங்குக்கும். ஐயோ கடவுளே, இந்த கர்மத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கே, இது காதல் மண்ணாங்கட்டிலாம் இவனுக்காக தொலைவிடும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கானுங்க. வாயனுங்க வீட்டுக்கு போனதும் ஒரே குஷியாக இருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு அவன் மூஞ்சில் அவ்வளோ சந்தோஷம், சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அவங்க அம்மா பார்க்குறாங்க, எதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கா? ஒருவேளை ட்ரக்ஸுக்ஸ் எடுத்து பைத்தியத்தை பிடிச்சிட்டோ அப்படின்னு அவங்க அம்மா யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கீக்கி வந்து இப்போ எதுக்குக்கா ஏதோ பேஸ்ட் விளம்பரத்திற்கு காட்டுற மாதிரி ஈன்னு பழக்கட்டிக்கிட்டு இருக்க? அதுவா ஐயோயோ என்ன பைத்தியமே பிடிச்சிச்சா? எதுக்கு அப்படி பண்ணிகிட்ருக்க? அம்மாலாம் பார்த்து உன்னை பார்த்து பயப்படுது பாரு.
எது இப்படி பண்ணுற? நார்மலாக இருக்கா? ஏச்சி பொடி ஏதாவது சொல்லிக்கிட்டு. நானே ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் சந்தோஷமாக இருக்கேன். அது உனக்கு பொறுக்கலையா? ஏன் 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 ஒரு வேளை அந்த அண்ணன் தேங்கண்ணே அந்த அண்ணனால தான் சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொன்னதும் வாயனை அவ்வளோதான் மூஞ்ச மூடி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. கன்ஃபார்ம் பண்ணிட்டா. சரி சம்திங் அப்படின்ட்டு. இப்போ எதுக்கு இவ்வளோ கேவலமாக சிரிக்கிற? சொல்லுக்கா சொல்லு நான் சொல்லு அப்படின்னு சொன்னதும் வாயின் இன்னைக்கு நடந்தது ஃபுல்லாக சொல்கிறா. சொல்லிட்டே கிக்கி என்னை யாருமே இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டதில்ல கிக்கி. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது கிக்கி. அவன் எனக்காண்டி ஆடிட்டோரியத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அப்படி பேசுகிறான். இத்தனைக்கும் அவன் அனுப்பலை, அந்த புள்ள தான் அனுப்பிச்சு. அது என் ஃப்ரெண்டே கண்டுபிடிச்சி சொல்லிட்டான். இன்றைக்கி தான் காலைல தான் சொன்னான். ஆனால் அவன் மேலே தப்பு இல்லை, இருந்தாலும் நான் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லி எனக்காண்டி பண்ணியிருக்கான். சரி அதுக்கு அந்த நம்ம லவ்வா தெரியல. ஆனால் ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீலாக இருக்குது. ஏய் அப்படியா ஹாப்பியாக ஃபீலாக இருக்கா? இந்த ஹாப்பிக்கு என்ன அர்த்தம்? அப்படி நினைக்கக்கூடாது கிக்கி, வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் தேங்கோட சட்டை அங்கே இருக்கிறத பார்த்துட்டு இதை அவன்கிட்ட கொடுக்கல. ஆமாம் கொடுக்கல. இன்னும் ஒரு வாரம் காலேஜ் லீவு தானே? ஆமாம் லீவு தான். சரி கிக்கி பால் பாக்கெட் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிக்கியை கூட்டிகிட்டு போகிறா. சட்டை கொடு, நாளைக்கு சட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவள் வாலண்டியரே கீழே வரா. அவளை பார்த்தது என்னன்னு தெரியல. அவங்க அம்மா கரெக்டாக போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொன்னதும் எப்பயும் முடியாதுன்னு சொல்கிற பொண்ணு இன்றைக்கி சரிம்மா அப்படின்னு காசை வாங்கிட்டு அவள் பாட்டுக்கு வந்துட்டுருக்கா. கூடவே கிக்கி இழுத்துட்டு வரா. கிக்கியா ஏங்க்கா என்னைக்கும் அம்மா கொடுத்தா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்ப, நீங்கள் ரெடியாக வாங்கிட்டு வர. அதெல்லாம் அப்படி தான். பக்கத்து வீடு தான் அந்த அண்ணன். ஸோ எட்டி பாப்பான்னு ஒரு நினப்போ சும்மா வரியா கிக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கரெக்டாக பால் பாக்கெட் வாங்க கடைக்கு வரா. இவன் வருவாள்னு தெரிஞ்சு அவன் கடையிலேயே குத்து வச்சு உட்காந்துருக்கா. அப்படியே வாங்கினுக்கா. தேங்காய் பத்துதோ ஒரு மாதிரி. ஐயோ கிக்கி நான் வரல, இப்போ வாங்கிட்டு வாயா அப்படின்னு சவத்து முன்னாடி முடிஞ்சிட்ருக்கா. அக்கா இவ்வளோ தூரம் வந்துட்ட, அதுவும் அந்த அண்ணனை பக்கம் தானே அந்த அண்ணன் அங்கே தானே இருக்காரு, போய் நீயே வாங்கு. இல்லை நான் இது வரைக்கும் வந்துட்டேன், இதுக்கடுத்த என்னால் அவளை ஃபேஸ் பண்ண முடியாது. ஒரு மாதிரி டப்புன்னு அடிக்குது கிக்கி. என்னது அடிக்குது? ஹார்ட் ஒரு மாதிரி வேகமாக துடிக்குது. ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பயமாக இருக்குது, என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது. நீ எப்போ? எத்தனை நாள் அந்த அண்ணன் அந்த கடையில் உட்காந்துருக்க, நம்ம போய் வாங்கியிருப்போம். சும்மா ஒரு அண்ணன்னு சொல்லாத, அப்புறம் மாமன்ன சொல்ல. கிக்கி ஐயோ என்னக்கா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு, என்னால் வர முடியாது, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குடி. அவன் மூஞ்ச பார்த்தாலே பக்குன்னு அடிக்குது. நான் வரமாட்டேன், நீயே போய் வாங்கிக்கோ. சரி அப்படின்னு கீக்கு மட்டும் வாங்கி கடையில் பால் பாக்கெட்ன்றா. பால் பாக்கெட் சத்தம் கேட்டதும் தேங்காய் ஆர்வமாக திரும்புகிறான். பார்த்தா இவளை பார்த்ததும் பாப்பா சொல்லுங்க, உங்கள் அக்கா எங்க? உங்கள் அக்கா பால் பாக்கெட் வாங்க வரல, நீ மட்டும் வாங்க வந்திருக்க தனியா? எங்கள் அக்கா வரலையா? ஏன் தெரியலையே. உங்கள் அம்மா சொல்லலையா? சொன்னாங்க, வந்தா, ஆனால் வரலை. என்ன பாப்பா நீ இப்படி பேசுகிற? உங்கள் அக்கா வந்தாலா இல்லையா? வேணாவா என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போயேன். எதுக்கு? உங்கள் அக்கா பார்க்கத்தான். எங்கள் அக்காலாம் உங்களை பார்க்க மாட்டா அப்படின்னு அவள் பால் பாக்கெட் வாங்கி போகும்போது ஜங்குக்கா பாப்பா நில்லு, பேசிகிட்டு இருக்கார்ல அது யார் தெரியுமா? உங்கள் மாமா அப்படின்னு சொன்னதும் அப்படியே கீக்கா சிரிப்பாக வருது. யார் இவர்? எங்கள் மாமாவா? ஏன் அப்படி சொல்கிறீங்க? உங்கள் அக்கா நாலு பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாமா தானே அப்படின்னு சொன்னதும் தேங்காய் ஜங்குக்கு பார்த்து சூப்பர் மச்சான் சூப்பர், நான் எதிர்பார்க்கலடா, தேங்க்ஸ் மச்சான் அப்படின்னு ஜங்குக்கு அப்படி ஸ்கோர் வாங்கிக்கிறான். பாரு இது நாலு பண்ண உங்கள் மாமாவை கூட வர வாய்ப்பு இருக்குதுண்ணா. சரிண்ணா. இப்போ தானே சொன்னேன் அண்ணெல்லாம் கூப்பிடக்கூடாது, மாமான்னு கூப்பிடு. சரி மாமா நான் வரேன். உங்கள் அக்கா வர சொல்ல. நீ வா நீ உன்னை விடணுன்னா உங்கள் அக்கா வரணும். என்னை விட்டால் எப்படி எங்கள் அக்கா வருவா? அவளை வரமாட்டாளா? அப்போ கீக்கு அந்த சந்தை ஒரு மாதிரி பார்த்துட்டு ஆமாம் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பார்க்குறா. தேங்காய் ஒருவேளை அந்த சந்துக்குள்ளே இருப்பாளோ அப்படின்னு அந்த சந்தையை உத்து பார்த்துட்ருக்கான். வாயனா ஐயோ என்ன இவன் இப்படி உத்து பார்க்குறான். கிக்கி போட்டுட்டு கொடுத்துட்டியா, மண்டியில் குட்டிரு வண்டி அப்படின்னு அங்கேருந்து முறைச்சிட்ருக்கா. ஆனால் கிக்கியா மறுபடியும் அந்த சந்தை பார்த்துட்டு தேங்காய்
சந்துக்குள்ளே என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, டேய் ஜங்குக்கு பாப்பா ஒழுங்கா வீட்டுக்கு அமுச்சு விடு. எதுக்கு மச்சான்? சொன்னதை செய்டா வெண்ண. என்ன அப்படின்னு ஜங்குக்கு சரி நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னதும், நான் இப்போ எப்போனாலும் போய்ப்பேன், நீங்கள் போங்க மேலே வீட்டுக்கு அப்படின்றா. குட்டியாக இருந்தாலும் வாயப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, போ நீ அதான் மாமா சொல்கிறான்ல போ தனியாக தானே வந்த தனியாக போ. தனியாக வந்தேனா அப்படின்னு சொல்லிட்டா ஒரு மாதிரி திருன்னு திருமுக்கில் நின்று முடிச்சிட்டு இருக்கும்போது, தேங்காய் டீ 2 குச்சி மிட்டாய் வாங்கி உட்கார விட ஒரு 2 நிமிஷம் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இது குச்சி மிட்டாய் வாங்கி கேட்கவா, சரி இந்தா இந்த குச்சி மிட்டாய் சாப்பிட்டுட்ரு அப்படின்னு குச்சி மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டேன். கீக்கி உட்காந்து குச்சி மிட்டாய் சப்பிட்டு இருக்கா. இங்கே வாயனா, ஐயோ வரானேன்னு. அவ்வளோதான். அந்த சந்துக்கு பக்கத்தில் ஒரு கதவு இருக்கும், அந்த ஸ்டோர் ரூம் மாதிரி. அந்த கதவை திறந்து உள்ளே உட்காந்துட்ருக்கா. ஐயோ கடவுளே வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே இருக்கும்போது தேங்க வந்து பார்க்குறான். அந்த சந்து சுற்றி தேடுறான். என்ன இங்கே இருக்கிற மாதிரி தானே அவன் சொன்னான், காணுமே அப்படின்னு சுற்றி முற்றியும் தேடுறான். ஆனால் வாயின் இல்லை. பட் வாயினோட ஸ்மெல் நல்லாவே வருது. இது வாயினோட ஸ்மெல்லு தானே அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுறான். பட் அந்த டோருக்குள்ளே வாங்கிட்டு அவனால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா வேறு ஒருத்தவங்க வீட்டு டோரு நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தேங்கும் சரி இல்லை போல் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அப்பாடா தேங்க் போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்து இவ கோழி குஞ்சு மாதிரி வெளில வர தேங்க் பக்கத்துலேயே கையை கட்டி நின்றுட்டு, அப்புறம் அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே இப்படி தான் நுழைவியா அப்படின்னு கேட்குறான். எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு அப்படின்னு நினச்சி பிடிச்சிட்டு உட்காந்துட்டா. ஐயோ ஏ எதுக்குடி எதுக்கு இப்படி பண்ணுற? ஒன்றும் இல்லை பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டேன் எந்திரி. சரி அது ஐயோ உனக்கு என்னாச்சு? எதுக்கு இவனை பார்த்து நீ இப்படி பயப்படுற? எதுக்கு உன்னால் இவனை ஃபேஸ் பண்ண முடியல? ஐயோ கடவுளே அப்படின்னு. நான் வீட்டுக்கு போகணும், பால் பாக்கெட் வாங்கணும், தள்ளுங்க. வீட்டுக்கு போறியா இல்லை பால் பாக்கெட் வாங்க போறியா? வீட்டுக்கு போகிறேன் தள்ளுங்க. முடியாது. ஆமாம் அப்போ நீ உன் தங்கச்சி கூட கடைக்கு வந்திருக்க, வந்து நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சதும் எதுக்கு நீங்கள் வந்து ஒழிஞ்சிட்ருக்க? சொல்லு எதுக்கு ஒழிஞ்சிட்ருக்க? அது உங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது. அதான் பயமாக இருக்கா? இன்னும் என்னை பார்த்தா உனக்கு பயமாக இருக்கா? இப்போ தாண்டா உன்னை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. ஆமாம் பயமாக மட்டும்தான் இருக்கா? பயமாக மட்டும்தான் இருக்கா? வேறு எதுவும் இல்லையா? வேறு என்ன இருக்கணும்? ஏன் உனக்கு தெரியாதா வேறு என்ன இருக்கணும்னு? நான் தான் சொன்னேனேடி, என்னெல்லாம் எனக்கு உன் மேலே இருக்குன்னு. புரியலையா? இல்லை புரியுற மாதிரி சொல்லணுமா? இல்லை நான் அப்படி டேரெக்டாக புரிய வைக்கவா அப்படின்னு கேட்குறான். எனக்கு அவன் என்ன விளக்கண்ண சொல்கிறானே தெரியுது. இருந்தாலும் அது நீங்கள் தள்ளுங்க, நான் போகணும். எங்கே போகிற? யாரை கிட்ட போகிறேன்? நான் விட்டேனா அப்படின்னு வாயனை பிடிச்சி இன்னும் பிடிச்சி தான் வச்சிட்ருக்கான். வாயனா ஐயோ கீக்கி பாவம், தள்ளுங்க நான் கீக்கி கிட்ட போகணும். ஏ எதுக்கு இப்போ சீன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்க? இப்படின்னு படப்படன்னு கத்துனா கூட நான் விட மாட்டேன். இல்லை நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே ஒரு கார் வருது. யாருன்னு பார்த்தா வாயனோட அப்பாவோட கார். ஐயோ பூச்சி அப்பா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிடுக்கிடுன்னு ஓடி வந்து கீக்கி பக்கத்தில் நின்றுட்டா. கீக்கியும் வாயனையும் பார்த்துட்டு அவங்க அப்பா 2 பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பால் பாக்கெட் வாங்க வந்தோம் அப்படின்னு கீக்கி தான் சொல்கிறான். ஓகே வாங்கியாச்சா? வாங்கிட்டோம். சரி காரில் ஏறு, ஒன்றா போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. கீக்கே தான் கூப்பிட்றான்னு நினச்சி வாயன் அப்படியே போகாமல் அமைதியாக நின்று அவங்க அப்பாவே உத்து பார்த்துட்ருக்கா. தேங்காய் அப்பா அவங்க அப்பா கிட்டே வந்து ஹாய் அங்கிள் அப்படின்னு சொல்லும்போது அவரும் ஹாய் தயம், இங்கே தான் உங்கள் வீடு இருக்கா? ஆமாம் அங்கிள், சும்மா கடைக்கு டீ சாப்பிட்லான்னு வந்தோம். அப்போ தான் வாயனும் தங்கச்சியும் பால் போயிட்டு வந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாயனா பார்க்குறாரு. வாயனா நம்மளாம் அவர் எங்கே கூப்பிட போகிறாரு அப்படின்னு தேங்காய் தான் பார்க்குறா. தேங்காய் என்னடி பார்க்குற, போக மாட்டியா, என் கூட இருந்துக்கிறியா அப்படின்னு கேட்குறான். ஐயோ அதெல்லாம் இல்லை அப்படின்னு குனிஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கீக்கிட்ட உங்கள் அக்காவையும் கூப்பிடு அப்படின்றாரு. கீக்கியா அக்கா வா அப்பா ட்ராப் பண்ணுறாராம். இல்லை வேணாம், நீ மட்டும் அப்பா கூட போ, நான் நடந்தே வந்துப்பேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க அப்பா எதுவுமே பேசல. அப்பாட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டாரு. எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் என்னையெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டாரா?
அப்புடின்னு சொல்லி ரொம்ப சோகமாயிட்டா. அப்படியே ஒரு மாரி மூஞ்சி சோகமா வச்சுட்டு, அப்படியே அதையே பார்த்துட்ருக்கா. அவங்க அப்பா கார் போறதையும். அவங்க அப்பா காரா ஸ்ட்ரீட்ட டர்ன் பண்ணி போயிருச்சு. பையன் சோகமா ஒரு மாரி பார்த்துட்டு இருக்கும்போது, தாய்க்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. "ஏய் நான் வேணா உன்ன ட்ராப் பண்ணவா டி?" "வேணாம். நான் நடந்தே போய்ப்பேன். எனக்கு என் வீட்டுக்கு போக வழி தெரியும்." "ஏய் என்ன சோகமா இருக்கியா? கேவலமா இருக்கு மூஞ்சி. சிரி." "எனக்கு சிரிப்புலாம் வரல. நீங்க விடுங்க. எனக்கு நான் வீட்டுக்கு போறேன். இல்லைனா அதுக்கும் திட்டுவாங்க. நான் திட்டு வாங்கிட்டே இருக்கவா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "நீ ஏன்டி திட்டு வாங்கணும்? பேசாம என் வீட்ல வந்து இருந்துக்கிறியா? நான் உன்ன வச்சுக்கிறேன்" அப்படின்றான். வாயின அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறா. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? டாடா பை. சி யூ லேட்டர். பாய்.